லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பெண் தாதா பழிக்கு பழி தீர்க்க காரணமாக இருந்த இரு முக்கிய காரணங்கள். வாக்குமூலத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நாட்டையே உலுக்கிய பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி விறுவிறுப்பாக நகர்ந்து வரும் நிலையில் ரவுடிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் என பலரும் போலீசார் விசாரணை வளையத்திற்குள் சிக்கி வருகின்றனர். அப்படி போலீசாரிடம் சிக்கி கைதானவர்தான் பாஜகவின் முன்னாள் நிர்வாகியாகவும் வடசென்னையின் பெண் தாதாவாகவும் வலம் வந்த அஞ்சலை. 2023ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவியான அஞ்சலைக்கு கந்துவட்டி வசூல்தான் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அஞ்சலையின் பங்களிப்பு அதிகளவில் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் தலைமறைவாக இருந்த அவரை தட்டி தூக்கினர். தங்களுக்கே உரிய பாணியில் அஞ்சலையிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கை கொன்று பழித்தீர்க்க அஞ்சலைக்கு இரு முக்கிய காரணங்கள் இருந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. ஆற்காடு சுரேஷின் கொலையில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொடர்பிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவரை கொன்று தனது இரண்டாவது கணவரின் கொலைக்கு பழித்தீர்க்க துடியாய் துடித்து வந்துள்ளார் அஞ்சலை. மற்றொருபுறம் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதற்கு பிறகு ஏரியாவில் செல்வாக்கு குறைந்ததால் கந்துவட்டிக்கு பணம் வாங்கியவர்கள் பணத்தை திருப்பித் தராமல் இருந்து வந்துள்ளனர். கட்டப்பஞ்சாயத்து விவகாரங்களில் இருந்தும் தன்னை ஒதுக்கி வைத்ததால் அஞ்சலை தொழிலில் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வந்துள்ளார். வந்து சேர வேண்டிய பணம் சுமார் 1.5 கோடிக்கு மேல் அப்படியே முடங்கியதால் திக்குமுக்காடி போனார் அஞ்சலை. இது அவரது மனதில் ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை மேலோங்க செய்தது. அந்த சமயத்தில்தான் தமாக கட்சி நிர்வாகி ஹரிஹரன் மூலம் வழக்கறிஞர் அருள் மற்றும் பொன்னை பாலு ஆகியோர் அஞ்சலைக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்துக்கட்ட திட்டமிட்ட அவர்கள் அஞ்சலையிடம் அதற்காக பண உதவி கேட்டபோது அந்த தருணத்திற்காகவே காத்திருந்த அஞ்சலையும் அவர்களுடன் கைகோர்த்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வழக்கறிஞர் அருள் உள்ளிட்டோருக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை அஞ்சலை வழங்கியிருப்பதும், ஹரிஹரன் மூலம் நேரடியாகவும் வங்கி பணப்பரிவர்த்தனை மூலமும் பணம் கைமாறி இருப்பதையும் போலீசார் தெரிந்து கொண்டனர். ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல ஸ்கெட்ச் போடும்போது அவரை தினமும் கண்காணிக்க வழக்கறிஞர் அருளின் கூட்டாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் கொடுத்து உதவியதும் அஞ்சலைதான் என்பதும் போலீசார் விசாரணையில் அம்பலமானது. பிரபல A+ ரவுடியான சம்போ செந்திலின் கையாளாக செயல்பட்டு வந்த ஹரிஹரனுடன் அஞ்சலைக்கு பழக்கம் ஏற்பட்டது எப்படி என்பது குறித்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அஞ்சலையிடம் நடத்தப்பட்டு வரும் விசாரணையின் முடிவில் மேலும் பலர் இந்த வழக்கில் சிக்க வாய்ப்பிருப்பதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.